ஸ்ரீ மத அம்பலவான சீனிவாசக தம்பையா பிள்ளை. பழைய காலத்தில் உடுப்பு துவைக்கிறேன்னு சொல்லுவாங்க. யாருங்க இதனுடைய அந்த சிற்பக்கலையெல்லாம் நம்ம வந்து உள்வாத்திரம் இப்போ நிறைய பேர் வெள்ளையர்கள் எல்லாம் இங்கே இருந்து அந்த ஜமுனா ஏரியன் ஒன்று இருக்கு, அதுக்கு போற ஒரு சுரங்க அதாவது ராணி அது குளிக்கிற பயன்படுத்தின ஒரு கிணறு இதை சொல்றது. இது இந்த முட்டை வடிவிலானே அப்படியான நேரம் அந்த முன் முகப்பில் இருந்த அடையாளம் இங்கே இருக்கும் இந்த இருக்குது. முன்னுக்கு முகப்பில் நாங்கள் ஒரு அடையாளம் ஒன்று காட்டியிருந்தோம், அதே அடையாளம் இந்த இருக்குது. ஆனால் அந்த படிக்கு கிட்ட ஏறி வந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த படிக்கு மேலே இருந்து இந்த இருக்கக்கூடிய சில நேரங்களில் அந்த கல்லுகள் வச்சுக்கிறபடியே ஆலயத்தின் அல்லது வர்மா தேக்கு சொல்லக்கூடிய அந்த தேக்குகளை தான் நீங்கள் இந்த பார்க்க போகிற இந்த பங்களான்னு சொல்கிறதா, இது ஒரு அரண்மனை இல்லை ஒரு மந்திரி கோட்டை அப்படின்னு சொல்கிறதா என்று தெரியல. ஆனால் இறுதியாக யாழ்ப்பாணத்தில் ஆட்சி செய்த சங்கிலி மன்னனுடைய இது ஒரு மந்திரிகள் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுற, அதாவது மீட்டிங் போடுறோன்னு சொல்லுவாங்க, அப்படியான ஒரு கோட்டையாக வந்து இது பயன்படுத்தப்பட்டது. இப்போ அண்மையில் வந்து இடம்பெற்ற இந்த புயல் அனர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும், மண் சரிவு. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்த நிறைய இந்த தூண்கள், அந்த சிற்ப கலைகள், அந்த சிற்பங்கள், அந்த முக்கியமான அந்த சிலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து உடைஞ்சு போயிட்டு அதை இந்த இடத்துல வந்து பார்வையிடக்கூடிய பார்வையாளர்களா மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம், அந்த தூக்கிட்டு போயிருக்கலாம். அதோட வந்து இந்த முன்னுக்கு வெளியே இருக்கிற அந்த வசனத்தை நம்ம ஒரு தரம் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து வேறு ஒரு பேருண்டை எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த பேரெழுதப்பட்ட அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவிலான கல்லாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். அதில் வந்து எழுதியிருக்குது ஸ்ரீ மத அம்பலவான சீனிவாசக தம்பையா பிள்ளை திரி ஓலக்கவாயில் த சிவப்பிரகாச பிள்ளைகள் கட்டடம். இது என்னென்னா நான் நினைக்கிறேன், இது ஒரு காலத்தில் இதை வந்து புனரமைப்பு செய்திருப்பினோம். அந்த நேரத்தில் இது கட்டினதாக இந்த எழுத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கலாமன்ற ஒரு கருத்து நிலவு. ஏன்னா இது மன்னர் சங்கிலிய மன்னன் காலத்தில் இருந்தது தானே, அந்த நேரத்தில் இருந்ததுக்கும் அந்த அதில் ஆண்டு போட்டிருக்கணும் 1892 போட்டிருக்கணும். அதுக்கும் இடையில சரியா வருமானு தெரியல. ஆனால் இப்படி ஒரு இதுவும் இருக்குது. என்னென்னு கேட்டால் இந்த கட்டிடத்தை இடையில புனரமைப்பு செய்யக்குள்ள அந்த புனர்வு செய்தவற்ற பேர்ல இதுகளை சேர்த்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்குது. அப்படி ஆரம்பத்தில் சங்கிலிய மன்னன் இதுல இருந்திருந்தாலும் அதுக்கு பிறகு புண்ணு வச்சதால அவங்களுடைய பெயர் அதுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மர வேலைப்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுகள்லாம் உடைஞ்சு விழுந்திருக்குது. என்னன்னு கேட்டா அது முழுக்க சிற்பம் அது இதுகளாக தான் இருந்தது. அதான் இன்றைக்கு அந்த இதுகளெல்லாம் கவனிப்பாரட்டு எங்கட மக்களுக்கு வந்து இந்த தொல்லியலை பாதுகாக்கிறன்றது வந்து ஒரு சிரமமா இருக்கு. அது முக்கியத்துவம் தெரியல. அது சில வேளைகள்ல எதிர்வரும் காலங்கள்ல அல்லது சில தலைமுறைகள் கடந்து அதன் கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்றதான் நிச்சயமா. இதுல வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த மரம், இது வந்து மரம் ஒரு இது வந்து தேக்கு மரம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து தேக்கு மரமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த சிலிப்பர் கட்ட மாதிரி இருக்கு பாருங்க, பழைய எங்கட ரயில் தண்டவாளங்களுக்கு போடுற சிலிப்பர் கட்ட தண்டவாளங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு வைராக்கியமான ஒரு வைரமான கட்டை. இதெல்லாம் சொன்னா இது அதிகமா வந்து ஒல்லாந்தர் காலப்பகுதியில வந்து வேற நாடுகள்ல இருந்து இது வந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படுது. பர்மாவில இருந்து இறக்கினதாக சொல்லுவீங்க அந்த நேரத்துல. ஆனா இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இடையில இருந்த அந்த மர வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த கூரைப்பகுதி தான் உடைஞ்சு விழுந்திருக்கு. அதோட அதிகமா இங்க வார வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வந்து அதை மாதிரி இந்த தொல்லியல் இதுகள் ஆய்வு செய்யற மாணவர்கள் கூட இந்த மர வேலைப்பாடுகளை ஒரு சந்தோஷமா பாக்குற அல்லது ஆச்சரியமா பாக்குற இதுகள் இருந்தது. இன்றைக்கு அது இல்லாம போயிடுச்சு. அதான் அதோட இங்க பாருங்க, இதுல வந்து இந்த கம்பிகள் இது எல்லாமே வந்து முட்டு கொடுத்துருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா இனிமேலும் வந்து இருக்கக்கூடிய இந்த இதுகள் வந்து விழுந்துடக்கூடாது என்றதுக்காக வேண்டி உடைஞ்சிடக்கூடாது என்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து அப்படியே உள்ளே போவோம். இந்த படிக்கட்டுகள் எல்லாம் பாருங்க எப்படியான கட்டுகள் அந்த கல்லுகள் இருக்குண்டு. இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு நீட்டான ஒரு நேர்மை அப்படியே இருக்குண்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ஆசனம் இருக்கிற ஒரு ஆசனம் மனுஷனா ஒரு இருக்கை உண்டு இந்த இடத்துல வந்து செய்திருக்காங்க. ஒரு
ஒரு கோல், இப்போ நம்ம வந்து இங்கே வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கோல்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த 2 ஆசனங்கள். இந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் அப்படியே நாம் உள்ளே போவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. அது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு அடையாளம் சின்னம் ஒன்று இருக்கு. அதான் இந்த இருக்குது ஒரு மண்டை ஓடு மாதிரி, ஒரு முகம் மாதிரி ஒரு அடையாளம் இந்த இருக்குது. வெள்ளையர்கள் எல்லாம் வந்து போகிறாங்க. இது வந்து இப்போ முதல் நிறைய பேர் வருவினோம் இங்கே வந்து ஆய்வு செய்கிறதுக்கு, தொல்லிகளோட அந்த ஆராய்ச்சி செய்கிற விருப்பம் உள்ளாக்கள் இந்த கட்டாயம் வருவினோம். இப்போ நாங்கள் இந்த நின்று கொண்டு இது ஒரு ஹோல், இது ஒரு பெரிய ஹோல். இங்கே பாருங்க ஒரு நெடுப்பமாக இந்த சைட் மூலையில் பாருங்க எப்படி செய்திக்கணும், சிற்ப வேலைப்பாடுல பாருங்க எல்லாம் மரம்தான். அதான் இந்த நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாமே வந்து மேல் இருக்கிற மரம். ஆனால் அந்த மரத்தில் வந்து இந்த மூலையில் இங்கே பாருங்க இந்த இருக்குது ஒரு பூ வடிவிலான மர வேலை பழுக்களை பாருங்க இப்படி அந்த வேலை செய்திருக்காங்கன்றத பாருங்க. பார்த்தீங்களா, இப்போதைக்கு நாம் அந்த இருக்கக்கூடிய அப்சார் வீடுகளுக்கெல்லாம் வந்து கடையில் வந்து வாங்கி வைப்போம் அப்படியான ஒரு செட்டப். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாகவே அந்த தேக்கு மரங்களால் தான் இது வந்து செய்திருக்காங்க. அந்த சொன்ன மாதிரி அந்த வர்மா தேக்கு சொல்லக்கூடிய அந்த தேக்குகளை தான் வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு கட்டடம், ஒரு மாளிகை, எந்த பெரிய கோலண்டு, அதோட இந்த ஜன்னல்கள், இந்த கதவுகள் இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்புகளை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ நாம் அப்படியே போவோம், இந்த பக்கத்தால் போவோம். இதில் வந்து இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜன்னல்கள் மாதிரி அப்படியே செட் பண்ணி அப்படின்னு பாருங்க. பார்த்தீங்களா, முன்னால் வந்து படிக்கட்டுகள் இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, இந்த ஒரு பூ வடிவிலா செட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ள விலங்கு இந்த மரக்கட்டை படிவா ஒரு மேல் தளமா பயன்படுத்தப்பட்டிருக்கு கடந்த காலங்கள் முந்தி. அப்படித்தான் கட்டி நம்ம இதில் படி இருக்கு பார்த்தீங்கன்னா, படி இருக்குதோ அப்படி மேல ஒரு உப்பரிகை அல்லது சாளரம்னு சொல்லி முந்தி சொல்லிக்கணும் அந்த வசனம். அதே மாதிரி ஒரு ஓய்வு இடமாகவோ அல்லது இதாக இது பயன்படுத்த ஒரு மேல்மாடி வீடு சொல்லுவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதான் போட்டுருக்கு, எல்லாம் உடஞ்சி விழுறாரு கட்டத்தில் கிடக்கு. அதுதான் இப்போ நாங்கள் இந்த படியால் அப்படி ஏறி போவோம். ஏறி போய் நின்று மேலே இருந்து அப்படி ஏறு அந்த ஒரு வியூ வந்து காட்டுற பாருங்க. இந்த படிகளை பாருங்க, இவ்வளோ ஒரு நேர்த்தியாக வளைவு படியாக அப்படியே அடிச்சிருக்காங்க. வாங்க படியால் ஏறி வாங்கண்ணா. இந்தா நாங்கள் வந்து படிக்கு கிட்ட அப்படி ஏறி வந்துட்டோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த படிக்கு மேலே இருந்து இந்த இருக்கக்கூடிய இந்த கட்டைகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு மேல் தளம் ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மேலே வந்து ஜன்னல்கள் அந்த வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த கட்டடம் வந்து ஃபுல்லாக வந்து சிதைவடைஞ்சிட்டு பாரு. அப்படியே கீழே இறங்கிட்டு போவோம். பாருங்க இந்த படி. சரி, இப்போ நாங்கள் திரும்பியும் மீண்டும் இந்த கோளுக்குள்ளே வந்து இப்போ மீண்டும் ஒரு பக்கமாக அப்படியே போகிறோம். இதுகளெல்லாம் தனியே இருந்து பிறகு அடைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இதில் பார்க்க அப்படி ஒரு தோட்டம் இருக்குதானே, அதான் பிறகு அடைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லினோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அறைகளா இருந்து பிறகு ஒரு நேரம் அது உண்டாக்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியுமா, இந்த ஜன்னல் அமைப்பு பாருங்க. அதான் இந்த ஜன்னல் அமைப்பு இங்கே பாருங்க. இந்த இடம் எல்லாமே வந்து இப்போ இதுக்கு முதல் இது ஒரு திறந்திருந்து இதை வந்து மீண்டும் ஒரு புதிதாக வந்து அதுக்கு பிறகு ஆட்சி செய்தவங்களோ இதை வந்து பராமரித்தவங்களோ இதை வந்து அடைச்சிருக்கலாம் என்று நம்பப்படுது. இந்த இதுக்குள்ளே வந்து இந்த ரூமுக்குள்ளே அப்படி போய் பார்ப்போம். இந்த பாருங்க எப்படி இருக்குண்டி, ஒரு வித்தியாசமான
இந்த அந்த கட்டிடம். மேல் கட்டிடம் எவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு கட்டுமானம். ஆனால் இந்தியாவில பாத்தீங்கன்னா தெரியும் அந்த செங்கல்ல மேல் மாடி தளம் எவ்வளவு மேல் தளம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு. இப்ப இதுகள் எல்லாமே உடைஞ்சு ஒரு சின்ன வீட்டு நிலைக்கு வந்துட்டு. அதான் எல்லாமே சரியான ஒரு மேல் உயரத்தில் இருக்குது. அதோட அந்த கல்லுகள்லாம் வந்து இன்னும் அந்த காற்றுகள் போகிறதுக்கோ என்னதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து எப்படி அந்த நேரம் ஏசி அதுகள் இல்லாதால அப்படி ஒரு வடிவமைப்பை செய்திருக்கலாம். அதே மாதிரி இது சில நேரங்கள்ல அந்த கல்லுகள் வச்சிருக்கிறபடியே ஆலயத்தின் அல்லது படத்தட்டு அப்படியா இருக்கலாம், சாமியார் அந்த மாதிரியும் சொல்லப்பட்டது. இது என்னன்னு கேட்டா இதுல படங்கள் இதுகளை வச்சு கும்பிட்டு இருக்கலாம். ஆனா ஒன்றுக்குமே குறிப்பில்லை. எங்களோட இவர் தான் எழுதிக்கிறார், பேராசிரியர் புஷ்பரட்னம் சார். அப்படி அவர் ஆய்வு செய்து தொல்லியல் பேராசிரியர் அவர் எழுதினது. ஜன்னல் அமைப்பு பாருங்க, அப்படி சதுர வடிவா அப்படி சொல்ல முடியாது. முன்னுக்கு ஒரு சின்ன நாமம் அப்படியே ஒரு வெளியில உள்பகுதியால விரிவடைஞ்ச முன்னுக்கு கூம்பு வடிவத்தில். அதான் நீங்க வீடியோல பார்க்கல உங்களுக்கு எந்த அளவு விளங்குமென்று தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்படி குறுக்கு மாதிரி அந்த சதுரம் அமைப்பு இருக்குது. இப்போ வெளியில இருந்து இப்போ பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு சிறிய சதுரமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி ஒரு வடிவமைப்பு தான். இப்பயும் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த அறைக்குள்ள போவோம். இதுக்கு வந்து புதிதாக வந்து கதவுகள் பூட்டுகள்லாம் வந்து போடப்பட்டிருக்குது. இதெல்லாம் அடைச்சிட்டு நம்ம சுற்றி இந்த வளையம் பாதை கடந்துருக்கு. இந்த ஜன்னலை பாருங்க. பாருங்க இந்த இந்த அறைக்குள்ள வந்து இது ஒரு வித்தியாசமா வந்து ஒரு ஒரு முட்டை வடிவிலானு அப்படியான ரவுண்டா நேரம் அந்த முன் முகப்புல இருந்த அடையாளம் இங்கே இருக்கும். இந்த இருக்குது. முன்னுக்கு முகப்புல நாங்கள் ஒரு அடையாளம் ஒன்று காட்டியிருந்தோம். அதே அடையாளம் இந்த இருக்குது. ஆனா அந்த அடையாளத்துக்குள்ள இருக்கிற என்னன்றே தெரியல. ஏன்னு சொன்னா அது வந்து சிதைவடைந்து போயிட்டு. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இந்த பக்கமாகவும் ஒரு கதவு மாதிரி ஒரு வழி மாதிரியான ஒரு செட்டப் செய்திருக்குது. அதை திரும்ப வந்து அடைச்சிருக்கலாம், இந்த முன்னுக்கு அடைச்ச மாதிரி இதையும் அடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து அடுத்த அறைக்குள்ளால் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். ஆனால் இதை வந்து பாருங்க, இப்படி அறைக்குள்ளால் வந்து இந்த பக்கமாக ஒரு அறை இருக்குது, இதுக்குள்ளால ஒரு அறை இருக்குது, ஒரு சுரங்கம் மாதிரி தான் இது இந்த பக்கம் இருக்குது. இப்போ நாம இந்த பக்கம் அப்படியே போய் பார்ப்போம். உள்ள போய் பாருங்க, இதுக்குள்ளேயும் வந்து அந்த ஆசனம் மாதிரி ஒரு படுக்கார மாதிரி ஒரு செட் பண்ணி ஒரு தலவா இந்த சமாதிர மாதிரி இருக்குது. இதை நாங்கள் முந்தி என்னென்று சொல்றது கட்டில் அல்லது பரன் சொல்லுவாங்க. அந்த கட்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தளம் பின்ன அப்படியான செட்டப்ல போட்டு படுக்கையா இருந்துக்கலாம். இதுவும் அந்த காற்று அதுகள் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கற்களை எல்லாம் வந்து பாருங்க எப்படியான கல்லா இருக்குண்டு. மற்ற இதுல வந்து ஒட்டி இருக்காங்க, என்னத்தால ஒட்டுனாங்க எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன டைட்டா இந்தா நம்ம அந்த ரூமுக்குள்ள பார்த்து அதே ஜன்னல் செட்டப் வந்து இந்த இடத்தையும் இருக்குது. பக்கத்துல வந்து இந்த இந்த கதவு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வித்தியாசம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. பழைய கால வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் இந்த இதாக செய்திருக்கணும். இப்ப பார்க்கக்குள்ளே வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னா அந்த டைம்ல இது எப்படி இருந்துக்கும். அதான் இந்த காலம்தான் இதுல அந்த பிரம்மாண்டத்தை தீர்மானிக்கும். அதான் இப்பயும் வைரமா தான் இருக்குது. இப்ப நாங்க அந்த கோளுக்குள்ள வந்து இப்படியே வந்து இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நாங்கள் திரும்ப அடுத்த ஒரு அறைக்குள்ளால போகிறோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல மன்னர் அல்லது ராணி அது வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு கிணறு இதை சொல்றது. இது இந்த கிணறு இது அதாவது ராணி குளிக்கிறது கண்டபடியே தனியா ஒரு பகுதி அடைக்கப்பட்டிருக்காண்டு. அங்கால மெட்டாக்கள் தாண்டி இருப்பினும் ராணி மட்டும் பயன்படுத்தினதுக்காக இது தனியான ஒரு பகுதி தாண்டி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த அதுகளை பார்த்தீங்கன்னா அந்த நேரம் குளிக்கிறதுக்கு உரிய அந்த இயற்கை பொருட்கள்லாம் வச்சு தானே குளிக்கிறது. அதுகள் வச்சு எடுக்கிறதுக்குரிய ஒரு இடம். அதாவது நாங்கள் இப்போ சோப் கேஸ் பயன்படுத்துற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லினோம். சிலர் இல்லை அது ஒரு
கும்பிடுறதுக்குரிய சுவாமி சிலைகள் மாதிரி அதுகளை வச்சிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லினோம். ஆனா இதுக்குள்ள வந்து எப்படியும் அந்த குளிக்கிறதுக்குரிய பொருட்கள் வச்சுதான் அதிகம் நம்பப்படுது. இந்த கிணற பாருங்க வந்து பெரிய பாதாளமான கிணற காட்டுறோம் பாருங்க. தண்ணியும் வந்து எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு கிணறு பாருங்க. இந்த அறைக்குள்ளே, அதாவது நம்ம கோளுக்குள்ள இந்த வெளியில வந்து உள்ளுக்குள்ள வந்து நாங்க இது வந்து ஒரு எப்படி சொல்றோம், நம்ம வந்து உள் பாத்ரூம் இப்போ நிறைய பேர் பயன்படுத்துவாங்க செய்வாங்க. வந்து அந்த உள் பாத்ரூமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான் கிணறு. இது வந்து இந்த அரண்மனைக்குள்ள இந்த கோட்டைக்குள்ள வந்து ஒரு உட்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கிணறு தான் இந்த கிணறு. பல நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன ஒரு இது இல்லாம பிசுறு இல்லாம அந்த வட்ட வடிவம் அப்படி செய்யலாம்னு பாருங்க. அதுதான் இது பாருங்க. இந்த இது எப்படி சொல்ற, இந்த கோட்டை இந்த இது வந்து நிறைய சிதைவடைந்தாலும் இந்த கிணறு வந்து கொஞ்சம் கூட சிதைவடையாம அப்படி எரிக்குது. இது வந்து 2 அறைகளாக இந்த கிணறு வந்து 2 பகுதிகளாக வந்து இந்த நடுவால பிரிக்கப்பட்டு, இந்த நடுவால போட்டிருக்கிறது ஒரு சுவர். இந்த சுவருக்கு அந்த பக்கமாக இன்னும் ஒரு அறை இருக்குது. இப்போ அந்த அறை வந்து ஏனைய சம்பந்தப்பட்ட அந்த வெளியாக்கள் வேற யாக்கள் பயன்படுத்துறதுக்கு தனியா வச்சிருந்துக்கலாம். இதெல்லாம் வெளியில போய் பார்ப்போம். வெளிப்பகுதி இப்ப இருக்கிறதுக்கு வெளிப்பகுதி இதுக்குள்ள இருந்து இந்த வழியால போகல ரெண்டுக்கும் போயிடலாம். இதோட சரி என்னன்னா இது அதெல்லாம் நீங்க சொல்லி வேணா இது ராணிக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கான ஒரு பகுதியா இது வச்சிருந்துருக்கலாம். இதுல கதவு இருந்திருக்கு பாருங்க. கதவு இருந்து இந்தா இதுல கதவு இருந்திருக்கு. அப்ப ஒரு தனி ஒரு இதாக தான் வச்சிருந்திருக்கணும். இப்போ நம்ம அந்த உள்ளுக்குள்ள அந்த நடு பெரிய கோளுக்குள்ள இருந்து வந்து நாங்க அப்படியே வந்து இது ஒரு அறை. அப்ப இந்த அறையும் ராணி அறையா தான் இருந்துக்கலாம். அப்ப இது இப்படியே வந்து இதுக்குள்ள வந்து குளிக்கக்கூடிய மாதிரி இந்த இடையில ஒரு அறை. இப்ப நாங்க அப்படியே இந்த வெளியில போக போறோம். இங்க பாருங்க. பாத்தீங்களா? இப்போ இந்த ஒரு வியூவிலே பாருங்க. பார்க்கலே வந்து எப்படியான ஒரு கட்டட கலையும் எப்படியான ஒரு கட்டிடம், ஒரு பெரிய ஒரு கோபுரம் என்று சொல்லலாம். என்னென்னு சொல்றேன்னு எங்களுக்குன்னா தெரியல. இப்ப எல்லாம் சிதைவடைஞ்சு அதுல உண்மையான முழுமையான தோற்றம் இது இப்ப இல்ல. இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு சிறு பகுதி தான் இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். நெஞ்சால பார்க்கவே தெரியுது. ஒரு பகுதி அங்கால அப்படி வெளிக்கு அங்கால போயிட்டு அங்கால ஆக்கள் இருக்கிற ஒரு காணிக்குள்ள போயிருக்கு. பல நூற்றாண்டுகள் கடந்ததால சில விஷயங்கள் சில வேளையில இந்த இதனுடைய உண்மையான அந்த காணி பரப்புகளும் பிடிக்கப்பட்டிருக்கலாம். என்னடா நூற்றாண்டுகள் கடந்து இப்ப சில வேளை இப்ப இன்னும் ஒரு 50 வருஷம் போயிருந்தால் இப்ப ஓரளவு பதிவுக்கு கொண்டு வந்தபடியால் சரி இல்லையா என்ன இதுவுமே இல்லாம போயிருக்கு. ஏன்னா இந்த சங்கிலி மன்னன் வரலாறோட ஒப்படைக்க நிறைய விஷயத்த அப்படித்தான் சொல்லிடும். ஒரு தனி பகுதி சரியா. இது இந்தியாவில் பார்த்தோம்டா இது என்னன்னு சொல்லிங்கம்டா இந்த பகுதி உடைஞ்சிட்டு இந்த பகுதி உடைஞ்சிட்டு சரியா. இந்த பகுதி உடைஞ்சால் அங்கால போயிருக்கு. ஆனா வேலி வந்தபடியா இவ்வளவு தான் இந்த இதுக்குரிய சொத்தா இருக்கு. மற்றபடி இது ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. சரி நாங்க இதோட இப்ப இந்த பகுதி வந்து ஒரு அறையா இருந்ததா இல்ல எதற்காக பயன்படுத்தப்பட்டு இப்ப தெரியாது. சிதைவடைஞ்சு அப்படி அங்கால போயிட்டല്ലോ. அந்த முடிவு எங்க மட்டும் போகுமன்றது தெரியாது. இப்ப நான் இதுக்களை பாருங்க இதே வேலை திட்ட இதெல்லாம் பார்த்தா தெரியும் அப்படி இருக்கான்னு. இந்த முன்னுக்கெல்லாம் வந்து ஒரு கூர்வடிவலான ஒரு இதோட செட் பண்ணி இருக்காங்க. அப்ப அதெல்லாம் வந்து சிதைவடைஞ்சதால என்னன்றே தெரியாம இருக்கு. இதுல படி இருந்திருக்கு. இது ஒரு ஒரு வட்ட வடிவமான இதாக தான் இருந்திருக்கு. இதுல கதவு இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு அடையாளங்களும் இல்லை. கல்லுகள் உடைஞ்சு விழுந்தபடியா. இப்ப இந்த பகுதி இருக்குத்தானே இது ஒரு கிடங்கு மாதிரி தெரியுது சரியா. இதை எப்படி சொல்லினோம்னு சொன்னா இது இங்க இருந்து அந்த ஜமுனா ஏரியன் ஒன்று இருக்கு. அதுக்கு போற ஒரு சுரங்க பாதையா தான் இதை சொல்லிடும். இந்த பாதைக்குள்ளால மன்னன் போகக்கூடிய மாதிரி மன்னர் ராணி அவை வந்து அங்க ஜமுனா ஏரி ராணி குளிக்கிறதுக்காக அது உருவாக்கினு சொல்லப்படுது. அப்ப அந்த வரலாறுகளோட இது என்ன செய்யுங்கன்னா இதுல இருந்து அந்த பாதை போனாண்டும் பிறகு அந்த சரியா புனரமைப்பில தானே இதே உடைஞ்சு வரைக்குள்ள அந்த சுரங்கங்களை என்ன செய்யும் உடைஞ்சும் முடி மூடுபட்டு இப்ப இதை தோண்டி நீ ஆராய்ச்சி செய்தாத்தான் அதிண்ட வரலாறுகள் தெரிய வரும். இதுகள் எல்லாம் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துல விழுந்துடும் சரியா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உடைபட்டுருது. இந்த சிதைவடைஞ்சு ஒன்று இருக்குது. எல்லாமே வந்து இப்போ சும்மா நோமலாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஆண்டு இடம்பெற்ற அனர்த்தம் மாதிரி இலங்கையில் இடம்பெற்ற அந்த புயல் அந்த மண் சரிவு மாதிரி இன்னும் ஒரு அனர்த்தம் சம்டைம் இடம் பெருமா இருந்தால் இப்போ இதெல்லாம் வந்து இதேக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சும்மா இருக்குது இதெல்லாம் அப்படி. நாங்கள் இந்த சுரங்க இது நாங்கள் இதாண்டியாச்சு. இப்போ இதுக்கு இங்கால போயிட்டு அடுத்த கட்டமாக அங்கே போய் பார்ப்போம். அந்த ஜமுனா ஏரியை பார்ப்போம்.
சரியா இப்போ நாங்கள் இப்போ இந்த கோட்டையில் இப்போ நின்று கொண்டு இருக்கோம். இந்த சுரங்க பாதை போகக்கூடிய இப்போ ஜமுனா ஏரிக்கு நம்ம போக போகிறோமா? அடுத்தா போவோம், இதை முடிச்சு கொண்டு போவோம். இது பாருங்க, இதுகள் எல்லாமே வந்து உடைஞ்சு சிதைஞ்சு பாருங்க, வேலிக்கங்கால இவ்வளவு தூரம் போகுது. அதனால அதுகள் எல்லாம் காலம் கடந்துட்டு தானே. அதான் இந்த கல்லை வந்து என்ன கல்லுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த கல் எவ்வளவு ஒரு நேர்த்தியா வந்து நேரா இருக்கு வெட்டி இருக்காங்க. இது வந்து கூடுதலா வந்து கடற்கரையில் கிடக்கூடிய கடற்கரையில இருக்கிற கல் இந்த கல். இது கூட அந்த கோயில்கள் அதுகள் செய்யறதுக்காக தோண்டி நிலத்துக்கு என்ன நடுப்பினம் இந்த கல்லுகள். இது கூட வந்து பார்த்தா உங்களை பலாலி அண்டின பகுதிகளில் இது நிலத்துக்கு கீழே நிறைய இருக்கிறது. ஆனா இதுகள்லாம் இந்த கடற்கரையில இருந்து எடுக்கிற கல்லுகள் சொல்லிடும். இந்த கல்லுகளை வந்து பாருங்க வச்சு ஒட்டி இருக்காங்க. இந்த ஒட்டுன இந்த இதெல்லாம் வந்து களி அந்த மண்படியில தான் இருக்கு. அந்த சுண்ணாம்பு, இது சுண்ணாம்பு அந்த காலங்கள்ல இது பயன்படுத்திக்கணும் தானே. அப்போ இது அவ்வளவு பெரிய ஒரு இது இல்லத்தானே, அந்த பெரிய காலத்துக்கு இல்லை. ஏனென்றால் கடைசி மன்னன் கால கோட்டை தானே, கட்டாயம் இது சுண்ணாம்பதுகள் அந்த நேரம் பயன்படுத்தி. ஆனா இந்த சுண்ணாம்பு எவ்வளவு ஒரு பவரா இருக்கு. அந்த இந்த கட்டடத்தை வந்து சரியா தாங்கி பிடிக்குன்னு சொன்னா இப்ப கட்டுற கட்டிடம் எல்லாம் இப்போ வீட்டு திட்டங்கள் பார்த்தா எல்லா வீட்டுலயும் சுவர் எல்லாம் படிச்சு போய் கிடக்க ஒரு 2-3 வருஷத்துக்கு. இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த பலத்தை தாங்கி வச்சிருக்கேன்டா. மற்றது இப்ப இருக்க இந்த கட்டுற பலம் அவ்வளவு அகலத்தை பாருங்க, அவ்வளத்தையும் தாங்குற அளவுக்கு அது சக்தியானதானே இருக்குது. எனக்கு இப்பத்திய சுண்ணாம்பு சீமெந்து பயன்படுத்தினாதான் உடைஞ்சு விடுமண்ணே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இந்த வளைவு பாருங்க, இப்போ இதுக்கு மேல வந்து எவ்வளவு உயரமான அந்த கட்டிடங்கள்லாம் இருந்துக்கும். தாங்கி இந்த ஒரு சிறிய ஒரு பரப்புக்குள்ளே தாங்கி பிடிக்கிற அந்த சொன்னா அப்படியானதா இருந்துக்கும். அது மாதிரி இங்க இது எல்லாம் இந்த இதுக்கு பிரதான காரணம் இந்த பேர்கள் எழுதி நிற்கிறாங்க பாருங்க. ஏனென்றா எங்கட மக்களுக்கு வந்து தெரியாத அல்லது விளங்காத ஒரு விஷயம் இந்த தொல்லியல் இதுகளை எப்படி பயன்படுத்துவோம்னு தெரியாது. உண்மையிலே இந்த இலங்கையில நல்ல சட்டம் இருக்கு. இந்த தொல்லியல் இதுகள்ல சேதப்படுத்தினால் பிணையில வர முடியாத சட்டம் இருக்கு. அது பெரும்பாலும் புத்த ஆலயங்களுக்கு பௌத்த ஆலயங்களுக்கு மட்டும் அது பயன்படும், மற்ற ஆலயங்களுக்கு பயன்படாது. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த பின்பக்கம் அப்படியே போய்கொண்டே இருக்குது இந்த கட்டடம். இதோட அப்படியே நாங்க வாரோம். என்ன வேலிகள் போட்டிருக்கிறதாலே இது இங்க பாருங்க, இதெல்லாம் உடைஞ்சு சிதவடைஞ்சிட்டு இதெல்லாம் ஒரு தனித்தனி இதெல்லாம் இருந்திருக்கும். மற்றது விழாந்தான் இப்ப இருக்கே தவிர விழாந்தான் இதுல இந்த வரண்மனை என்ற ஒரு பகுதி என்று சொல்லலாது. ஏனென்றால் அங்க அந்த வேப்பமரத்துக்குள்ளேயும் இருக்குது அடையாளம். இதெல்லாம் வேலைப்பாடோட சேர்ந்தது 2 அதான் இதுல பாருங்க, இதை கட்டாயம் காட்டணும். இது வந்து வெறும் மரத்திலான ஒரு தூண். இந்த தூண் அப்ப பாருங்க, இதனுடைய அந்த சிற்பக்கலைகள் அதாவது எப்படி அதை செதுக்கியிருக்காங்க வேலைப்பாடுகள். இது மட்டும்தான் இப்ப இருக்கு மரத்துல வேலைப்பாடு. இந்த மரத்துல வந்து அவங்க அந்த தளவாடங்களை வந்து செய்ததுல இதான் இறுதியா வந்து மிஞ்சிருக்கு. இந்த 2 தூணும், இந்த 2 தூணை பார்க்கக்கூடிய வந்து எவ்வாறு அதை வந்து செதுக்கியிருக்காங்கன்றத பாருங்க. தூணுகள் எல்லாம் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா எப்படி பக்காவா இருக்குண்டு. சரி, நாங்க இப்ப இதை பார்த்துட்டு அப்படி இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு கிணறு ஒன்று பார்த்தோம் தானே. அந்த கிணறுடைய ஒரு அரைவாசி பகுதியை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அரைவாசி பகுதி வந்து எங்க அங்க இப்ப பின்பக்கத்தால இருக்கு. அதோட பார்ப்போமா? அதை மூடி கட்டிட்டாங்களா இல்ல பார்ப்போம். என்னன்னு சொன்னா, நாங்க உள்ள போயிட்டு நாங்க பார்த்த அந்த கிணறு தனி ரூம் ஆக்கிக்கிறாங்க. தனி ரூம் ஆகிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த முன்னுக்கு பார்க்கக்குள்ள ஒரு சாதாரணமான ஒரு இது மாதிரி இருக்குது. உள்ள வந்து இவ்வளவு பெரிய வேலை பழுக்கள் வந்து இடம்பெற்றுக்கிண்டு. இந்த பாருங்க, இப்ப நாங்க முன்னுக்கு இருந்து போகும்போது நீங்க இப்ப உள்ள பாத்தீங்க, அந்த நாங்க இந்த இருக்கிறது வந்து ஒரு ராணி வந்து குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறை தான். அங்கிருந்து குளிக்கக்கூடிய தண்ணிகள் வந்து வெளியில வாரத்துக்கு வந்து அந்த கீழே வந்து இருக்குது அந்த ஓட்டை. இந்த பார்க்குள்ள விளங்கும் அந்த கீழே அந்த ஓட்டை வச்சிருக்காங்க. அந்த தண்ணி வந்து இதால வெளியேறும். இப்ப இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பகுதி இந்த ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய, அதாவது இந்த வேலை செய்யக்கூடிய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய என்னன்னா அரண்மனையில இருக்கக்கூடிய இந்த சிப்பாய்கள், இப்ப அவங்க வந்து குளிக்கக்கூடிய மாதிரி ஒரு பகுதி தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த மூடி இருக்காங்க. இப்ப இந்த இடத்த வந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு பகுதி, அதாவது ஒரு சிறிய பகுதி தான் வந்து 2 குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா ராணியினுடைய அறைக்குள்ள வந்து பெரிய ஒரு பகுதியா இருக்குது. இதுதான் அந்த பழைய காலத்துல உடுப்பு துவைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்ப வாளியை வச்சு தண்ணியை இதாண்டி ஊற போடுற மாதிரி இது அப்படியே ஒரு உடுப்புகள் ஊற போட்டு கழுவுறதுக்குரிய ஏற்பாடோட இது செய்யப்பட்டிருக்கலாம். எதுவுமே இப்ப இதுதான் என்று சொல்றதுக்குரிய எழுத்து ஆவணங்கள் இல்லத்தானே. இல்லையோ அந்த அதை பாருங்க, அதுவும் ஒரு வித்தியாசமான இருக்கு. அதே நண்டு தெரியல.
குளியரலைக்கு பக்கத்துலேயே. பக்கத்தோடையே சேர்ந்து சில வேளை காவலாளிகள் நின்று பார்க்குற ஒரு இடமா இல்லையான்ற தெரிய இல்லை. அப்படி மன்னர் இன்றைக்கு அப்படி இருந்திருக்குன்னு தானே இருந்திருக்கலாம். இங்கே இந்த சைட் கட்ட பாருங்க அப்படி இருக்கான்னு, குளிக்கிற தண்ணி வேற இடத்த போகாம இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கட்டப்பட்டிருக்கு. அஞ்சால இது விட பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் தான் எல்லாம் சரியான பராமரிப்பு சொன்னா பராமரிப்பு இல்லை, அக்கறை எடுக்காட்டிக்கு இதுகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட எல்லாம் சிதவடைஞ்சு போறதா தான் இருக்கு. அதோட இந்த பாருங்க இந்த படிக்கட்டு எல்லாம் வந்து குளிக்கிற ஒரு இடமா இருந்தாலும் அதை எவ்வளவு ஒரு நேர்த்தியா வந்து இந்த கற்களை எல்லாம் வந்து செதுக்கி இது ஒரு படிக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியாங்கன்றத பாருங்க. அப்படியே இந்த குளிக்கக்கூடிய தண்ணி வந்து எந்த பெரிய வெடிப்பண்ணு இது அப்படியே என்ன செய்ய போகுது இந்த அடுத்த ஒரு வெடிப்புன்றது. அப்ப இது என்ன செய்ய முடியும், அடுத்த கட்டம் விழுந்துடும். ஆனால் நாங்க காலி கோட்டைக்கு போய் பார்த்திருப்பீர்கள். அந்த பெரிய கோட்டை எப்படி புனரமைக்கப்பட்டிருக்கு, எப்படி அதை பராமரிக்கணும். இன்றைக்கும் அதை சரியா பராமரிக்கிறதால அப்படியே இருக்கு. என்று கேட்டால் எங்கட பகுதியில அரசு கவனிக்காட்டிக்கு எங்களோட இருக்கிற உள்ளூராட்சி சபைகள் இதுகளை கவனம் எடுத்தாதான் செய்யலாம். அதே மாதிரி மக்களும் கவனம் எடுக்கணும். பாராக்கள் எல்லாம் இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அக்கறை இல்லாம இருந்தா என்னன்றது தெரியாம போகும். அதை நீங்க சொல்ற மாதிரினா இதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு 2 உத்தியோகஸ்தர்களை வந்து இவரை நியமிக்கலாம். இப்ப யாருமே வந்து உள்ள ஈஸியா வர இல்லாத மாதிரி ஒரு மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அறிவித்தல் பலகை ஒன்று இருக்கும், எச்சரிக்கை பலகை இருக்கும். இதுல தொல்லியலுக்கு திணைக்களது சொந்தமானது, இதுல சேதப்படுத்தினால் இது என்ன இவ்வளவு சட்டம் இப்படி தண்டனை இருக்குன்ற இருக்கும். இங்க பாத்தீங்களா இங்க ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஒரு காவலாளி இருக்கா? அதுவும் இல்லை. அப்ப என்ன நடக்கும்னா அதுல அந்த இதயங்கீறி விளையாடிக்கிறாங்க, பேர் எழுதி விளையாடிக்கிறாங்க. சரியா? ஏன்னு கேட்டால் ஒரு தலைமுறைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு இதை பற்றின அறிவு அல்லது தெளிவு இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றது எங்களோட வரலாறு அறிஞ்சு கொள்ற ஆர்வமும் இல்லை. அப்ப இப்படித்தான் போகும். அப்ப இருக்கிற ஆக்கள்லாம் என்ன செய்யணும்டா அந்த அதிகாரிகள்லாம் இதை சரியான வகையில கொண்டு போகணும். பட் இது ஒரு சிங்கள பகுதியில் அதாவது தென் பகுதியில் இருக்குமெண்டா இதுல பாதுகாப்பு எல்லாம் வேறையா இருக்கு. இப்படி இருக்காது. இப்ப இதெல்லாம் திருப்பி புனரமைக்கப்பட்டிருக்கும். பாதுகாப்பு உத்தியோகத்தர் இருப்பினம் இங்க இதுவும் இருக்காது, இனியும் இருக்க போறது இல்லை. நாங்களும் கவனிக்காட்டிக்கு எங்களோட அரச உத்தியோகத்தர் இங்கத்தைய இது சார்ந்த அரச உத்தியோகத்தர் மற்றது கேம்பஸ்ல எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல தொழில் துறை இருக்குத்தானே, அவை கவனிக்கணும். சும்மா வந்து இதுல குறிப்பெடுக்கிறதும் பழகிறதுமா இருந்தால் ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப நீங்க நிக்க 2 பேர் வந்து பார்த்துட்டு போயிடும் வீடியோ எடுக்கணும். அவைக்கு என்ன தாங்கள் பாஸ் ஆகுறதுக்கு படிச்சளினா சரி. ஆனா இது தென்பகுதியிலே அப்படியான்னு கேட்டா இல்ல, அவங்க தேடுறாங்க, புதுசா தேடுறாங்க. எங்க எல்லாம் புத்தொழில் இருக்குன்னு அவங்களே நிறைய விஷயத்த கொண்டு வராங்க. இது இனவாதம் இல்ல, இதுதான் இங்க இருக்கிற நிதர்சனமான விஷயம். புத்த கோயில் காய்ச்சா இனவாதம் உண்டோ இல்ல இதை காய்ச்சா இனவாதம் உண்டோ இல்ல. நாங்க சொல்றது எங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடத்தான் சொல்றோம். அவன் என்ன செய்யறான் என்ன செய்யறான்றத எங்கட மக்கள்கிட்ட எங்கட அரச உத்தியோகத்தர்கள்ட்ட எங்கட மாணவர்கள்ட்ட இருக்கிற குறையத்தை நான் சொல்றேன். இப்ப நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்து அங்க போய் பார்ப்போம். ஏன்னா நாங்க இது கதைக்கிறதுல அதோட இந்த வெளியில போய் இந்த மதுரை காட்டும் கதைக்கிறது கூட பிரயோசனம் இல்லை. ஏன்னு தெரியுமா, நல்ல விஷயம் சொன்னா பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, வேணாடுறாங்க சொல்றேன் ஒரு சிந்தனை எங்களுடைய ஆக்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படி அந்த பக்கம் பின்பியூண்ட காட்டுங்க. ஏன்னா 2 வழி வச்சிருக்காங்க, 2 நுழைவாயில். ஒன்று இந்த பக்கமா பெரிய நுழைவாயிலும் அந்த பக்கமா ஒரு சிறிய நுழைவாயிலும் வச்சிருக்காங்க. இப்ப நாங்க அந்த பெரிய நுழைவாயிலுக்குள்ள வெளியாகி திரும்ப அந்த நுழைவாயிலுக்குள்ள அப்படியே காட்டிட்டு நாங்க அடுத்து ஜமுனை நதி என்னன்னா ஜமுனை ஏரி என்று சொல்லி ஜமுனை ஏரி மண் குவியலா இருக்கு. இதெல்லாம் இடிபாடுகள் ஒரு குவியலா இருக்கலாம். இந்த மதில்கள் அந்த வேலைப்பாடுகளையும் பாருங்க எப்படியான இந்த வேலைப்பாடுகள் வந்து இதுல வந்து நடந்திருக்குன்றது. இப்ப வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வெளி தோட்டம் தான் இது இந்த கோட்டையினுடைய. பாருங்க இந்த இதுல எவ்வளவு ஒரு வேலைப்பாடு இருக்கான்னு எல்லாம் உடைஞ்சிட்டு சரியா, எந்த பெரிய அகலமா இதை கட்டிக்கணும். அது பிறகு ஒரு கட்டத்துல உடைஞ்சு எல்லாம் இந்த இதெல்லாம் தொட்டாலே விழுமன்ற கட்டத்துல இருக்குதோ. பாருங்க எப்படி இருக்கு. சரி, ஓகே. நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து இதோட தொடர்புபட்ட ஒரு இடம் தான் அந்த இடம். அதை போய் பார்த்துட்டு நாங்க அப்படியே அந்த வீடியோ முடிச்சு கொள்கின்றோம். இந்த இருக்குது இதை தான் வந்து சங்கிலியன் தோப்பின் மாளிகைன்னு சொல்லுவாங்க. முகப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி நம்ம உள்ள போய் பார்ப்போம். இப்ப இந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஆல இந்த வழியாலே நாங்க இப்ப அப்படியே போறோம் இந்த பக்கத்தால.
அப்படியே போகும். நாங்கள் இந்த ஜமுனா ஏரி கிட்ட வந்துட்டோம். இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் ஜமுனா ஏரி. இப்போ இந்த இடத்துல கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜமுனை ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜமுனை ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணி அப்படின்ற மாதிரியும் கூறப்படுகின்றது. இப்போ இந்த இடத்த வந்து உள்ளுக்குள்ளே போயிடாது, வளைச்சி ஃபுல்லாக வந்து பாதுகாப்பு அந்த வேலி வந்து அடிச்சிருக்காங்க. அதோட வந்து இந்த தண்ணி இருக்கிற இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி ஒரு தாழ்வு, அதாவது நல்ல பெரிய ஒரு பள்ளம் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. அங்கே நான் இப்போ காட்டியிருந்தோமே இப்போ இந்த கோட்டை அங்கேருந்து அந்த சுரங்க வழிக்குள்ளால் வந்து ஏறி இந்த இடத்த நடுவில் இந்த புட்டிமா இருக்குது. இந்த இடத்த வந்து ஒரு கோட்டை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோட்டைக்குள்ளே வந்து அதாவது ராணியும் மன்னனும் வந்து ஏறுவாங்க. ஏறி இந்த இடத்துல வந்து அவங்க குளிச்சுட்டு திரும்ப அதே சுரங்க வழிக்குள்ளால் அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் இந்த இடம். இந்த பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜமுனை ஏரி. சரி, ஓகே, நாங்கள் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். முன்னாடி நான் கூறியிருந்த மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஆட்சி செய்த இறுதி மன்னனுடைய சங்கிலிய மன்னனுடைய அந்த கோட்டையையும் இந்த யாமுனா ஏரியா எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த உறவுகளும் பகிர்ந்து அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கின்றோம். பாய்.